இன்னொரு விஷயம் சார், பள்ளி கல்வித்துறையில ரொம்ப மிகப்பெரிய ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாணவர்கள் நிறைய அரசு பள்ளிகளில் சேர்ந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கறதான். கிட்டத்தட்ட 15,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எப்போ ஒரு ஸ்பீடப் பண்ணுவீங்களா, அதை பத்தி நிலவரம்? நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் மிகவும் தகுதி வாய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த சமூக பிரஜையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். அதே தான் பிரைவேட் பிளேவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும். என்னன்னா சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கு, சில விஷயங்கள் சட்டமன்றத்தில் இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் எல்லாமே நிறைந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலனைப்பட்டு சில விஷயங்கள் சட்டத்தால் பண்ண முடியும், சில விஷயங்கள் மனித நேயத்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால இது எல்லோரையும் கலந்து பேசி, நிச்சயம் அவர்களினுடைய பலம் இல்லைன்னா நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அவர்களையும் நம்ம அரவணைக்கணும். வெறும் மாணவர்களினுடைய சுமையை மட்டும் குறைக்கணும் அல்ல, ஆசிரியர்களுக்கும் இந்த சுமையும் அதிகப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி, டீச்சர்ஸ்க்கு பயிற்சியை கூட வெக்கேஷன் டைமில் வேண்டாம்னு சொல்லிட்டோம். பள்ளிக்கூடம் திறந்து முதல் 3 நாட்கள் அந்த 3ஆம் வகுப்பு வரைக்குமான ஆசிரியர்களுக்கு இது ட்ரைனிங் கொடுப்போம். அதன் பிறகு 4ஆம் தேதி அந்த குழந்தை வந்தால் போதும். அந்த குழந்தை அந்த மாணாக்கர் வரும் வரை இந்த ஆசிரியர்கள் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவங்கள நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். நல்வழி பிறகு முதலமைச்சர் ஒரு இளைஞராகி உங்களிடம் இந்த துறையை கொடுத்திருக்கிறாரு. எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை. அது நினைக்கும் போது அது எப்படி